என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். உங்கள் வாழ்க்கையில் கடந்த மாதம் எல்லாம் ஒரு பரலோக தகப்பன் உங்கள் சொந்த தகப்பனாய் இருந்து உங்களை நடத்தினார். தகப்பனின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவித்தீர்கள். அதே போல இந்த மாதமும் தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து நம்மை நடத்த விரும்புகிறார். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறார். அற்புதமான ஒரு வேத வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை குறித்து பல காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம், இஸ்ரவேலர் சமுத்திர மணலத்தனையாக எண்ணிக்கையிலே பெருகி இருந்தாலும் அதில் ஒரு கூட்டம் தான் ரட்சிக்கப்படும் என்று ஏசாயா சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பை கர்த்தர் எப்படி செய்வார்? நெடுங்காலம் காத்திருந்தார்கள், தாமதம் என்றார்கள், மேசியா வருவார் வருவார் என்று காத்திருந்தார்கள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் கீழ்வானிலே ஒரு நட்சத்திரம் உதித்தது போல இந்த நட்சத்திரம் பூமியிலே வந்து உதிக்க 33 வருடங்களுக்குள் அவர் இந்த பூமியிலே ரட்சிப்பின் எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு 3 நாட்களில் இந்த ரட்சிப்பை செய்து முடித்தார். கிறிஸ்து இயேசுவின் பாடு, மரணம், அடக்கம் முதலாவது நாள். அதை அடுத்த 3வது நாள் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார். வித்தின் 3 days, 3 நாட்களுக்குள் ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பின் கிரியையை இந்த பூமியிலே செய்து முடித்து விட்டார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவர் துரிதமாய் சீக்கிரமாய் உங்களுக்கு சில காரியங்களை இந்த மாதம் செய்து முடிக்க போகிறார். இந்த வசனத்திற்குள் கர்த்தர் செய்கிற 3 காரியங்கள் மறைந்திருக்கிறது. ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். 2வது, கர்த்தர் சீக்கிரமாகவே நியாயம் செய்வார். அந்த சீக்கிரமாக என்ற வார்த்தை 2 முறை இந்த வேத வசனத்தில் வந்திருக்கிறது. 3வது, நீதியோடே சீக்கிரமாக தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். நியாயம் செய்வது மட்டுமல்ல, சீக்கிரமாய் செய்வது மட்டுமல்ல, அந்த ஒர்க், அந்த வேலையை, அந்த நியாயம் செய்கிற வேலையை நிறைவேற்றி முடிப்பார். அதாவது ஃபைலை க்ளோஸ் பண்ணி எடுத்து வைப்பது போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில சில காரியங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து நிறைவேற்றி இந்த மாதத்தில் முடிக்க போகிறார். நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுமா, நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பாரா. உங்களுக்கு உலகத்திலே நியாயம் கிடைக்கவில்லை, ஏனெனில் அநீதி நிறைந்த உலகம். கீழ் நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், எங்கேயுமே நியாயம் கிடைக்கவில்லை. ஆனால் தாவீதின் கூடாரத்தில் ஒரு நியாயாதிபதி உண்மையோடு வீற்றிருக்கிறார். அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அவர் துரிதமாய் நியாயம் செய்வார். உங்கள் காரியங்களை நிறைவேற்றி முடிப்பார். இதைத்தான் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு செய்ய போகிறார். தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்கள், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, சீக்கிரமாய் நியாயம் செய்வார். பரலோகத்தின் தேவனே, அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் நியாயம் செய்வீர் என்றும் துரிதமாய் நீதி செய்வீர் என்றும் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர் என்றும் நாங்கள் வாசித்தோமே. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நியாயம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் நியாயம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் உமது காரியத்தை நீ நிறைவேற்றி முடிக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, நீதி கிடைக்கவில்லை என்று அந்தரங்கத்தில் புலம்புகிறார்களோ, நீதிமன்றமாய் அலைகிறார்களோ, அல்லது அங்கலாய்த்து தவிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் நீதி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், நியாயம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், சீக்கிரமாய் நியாயம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிரியையை நிறைவேற்றி முடிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஜனத்திற்காய் வைராக்கியம் கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அடியால் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் எல்லாம் சீக்கிரமாய் 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 நியாயம் செய்து சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று உம்முடைய அடியால் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க,
நன்மைகளால் நிரப்புங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆண்டவர் ஸ்பீடப் பண்ணுகிறதுனாலே உங்களுக்கு நன்மைகள் வரும், கிருபைகள் பெருகும், ஆசீர்வாதங்கள் வரும். நம்பிக்கையோடு எதிர்பாருங்கள். இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதம். God bless you.